மழை அடிச்சு ஊத்திட்டு இருக்கு. இந்த டைம்ல நம்ம கொக்கோ செட்டர் வாங்கலாம்னு பார்த்தா ஆஃபர் எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. ஆனா கவலைப்படாதீங்க, திருப்பியும் நாங்க சூப்பரான ஆஃபர்ல கொண்டு வந்திருக்கோம். அது என்னங்கிறத வீடியோல பாத்திரலாம். வேற எந்த கம்பெனிலயாவது இந்த அளவுக்கு கஸ்டமைஸ்ட் பண்ற மாதிரி ஒரு கொக்கோ செட்டரை பாத்திருக்கீங்களா? இன்னுமா ரீகாயில் எடுத்து இன்ஜின் ஸ்டார்ட் பண்றீங்க? எங்களோட கொக்கோ செட்டரை ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த சாவி போதும். 16 HP இன்ஜினோட பிரைஸுக்கே 20 HP கொடுத்துட்டு இருக்கோம், அதுவும் பிரைஸ் டிஸ்கவுண்டோட. மழை காலம் ஆரம்பிச்சிருச்சுங்க. கண்டிப்பா மரத்துல 2 மட்டையாவது கீழே விழுகும். அப்ப நீங்க 2 ஏக்கரா 3 ஏக்கரா வச்சிருந்தீங்கன்னா இதுவே ஒரே நாள்ல 300 மட்டைக்கு மேல சேர்ந்துடும். அதுவும் மழை பெஞ்சதுன்னா சேறு சகதியமா இருக்கும். அதுல மட்டையை தர்றதே கஷ்டம். அதுல போய் நம்ம ஆளை தேடி கொண்டு வந்து அந்த மட்டையை சுத்தப்படுத்துறதுங்கிறது மிகப்பெரிய கஷ்டங்க. அதனாலதான் சொல்றோம், உங்ககிட்ட ஒரு நல்ல கொக்கோ ஷெட்டர் இருந்துச்சு அப்படின்னா விழுகிற மட்டையை அந்த இடத்துலயே மிஷினை கொண்டு போய் வச்சு அரைச்சு அதை உரமா மாத்திக்க முடியும். சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கொக்கோ ஷெட்டர் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆள்கூலி மிச்சம், நேரம் மிச்சம், கூடவே உங்களோட தோப்பும் சுத்தமாயிடும். மற்ற கம்பெனில உச்சிப்பர் வாங்குறதுக்கும் எம்டிஎம்ல கொக்கோ ஷெட்டர் வாங்குறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா, நீங்க உச்சிப்பர் மற்ற கம்பெனில வாங்கும்போது உங்களுக்கு 16 HP இன்ஜின் தாங்க கொடுப்பாங்க. அதுவும் ரீகாயில் இழுத்து தான் நீங்க ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுவே நீங்க எம்டிஎம்ல நீங்க கொக்கோ செட்டர் வாங்கும்போது உங்களுக்கு செல்ஃப் ஸ்டார்ட்ல இன்ஜின் வந்துடும், அதுவும் 20 HPல வந்துடும். அதனால உங்களுக்கு கன்வீனியன்ட்டா உங்களால எத்தனை மட்டைகளை வேணாலும் ஈஸியா அரைச்சிக்க முடியும். 1 மணி நேரத்துக்கு உங்களுக்கு 300ல இருந்து 350 மட்டைகளை நம்ம கொக்கோ செட்டர்ல அரைக்க முடியும். சோ ரெண்டாவதா பாத்துட்டீங்கன்னா இன்புட் ட்ரே. மத்த இடத்துல நீங்க உச்சிப்பர் வாங்கும்போது உங்களுக்கு 2ஆ மட்டையை வெட்டி போட்டாதான் அது அரைச்சு கொடுக்கும். ஆனா நம்மளோட எம்டிஎம்மோட கொக்கோ செட்டர் வாங்குனீங்கன்னா நீங்க முழு மட்டை, அதாவது 1 அடிக்கு மட்டை இருந்தாலுமே நீங்க அசால்ட்டா உள்ள போட முடியும். ஏன்னா இதுல நாங்க 1.5 அடிக்கு இன்புட் கொடுத்துருக்கோம். அடுத்தது அவுட்புட் பாத்துட்டீங்கன்னா 2 டைப் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க பேசிக் மாடல் போனீங்கன்னா உங்களுக்கு மட்டைய சூப்பரா அரைச்சு கொடுக்கும். ஆனா ஓலை முழுசா தான் வரும். ஆனா இதுவே 2வது டைப், அதாவது பல்வரைசரோட போனீங்கன்னா உங்களுக்கு ஓலையுமே துண்டு துண்டா வெட்டி கொடுத்துருங்க. சோ உங்களுக்கு எது நீட் அப்படிங்கறத பார்த்துட்டு, உங்களுக்கு வெறும் கிளீன் மட்டும் தான் பண்ண போறேன், மட்டையை அரைச்சா போதும் அப்படின்னா நீங்க பேசிக் கொக்கோ செட்டர் வாங்கிக்கோங்க. இல்ல எனக்கு ஓலையுமே வெட்டி வேணும் அப்படின்னா பல்வரைசர் செட்டப்போட வாங்கிக்கோங்க. 3வது பாத்துட்டீங்கன்னா வேற எங்கேயுமே இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் கிடையவே கிடையாதுங்க. உங்களுக்கு மோட்டர்ல வேணும்னா மோட்டர்ல பண்ணி தரோம், உங்களுக்கு இன்ஜின்ல வேணும்னா இன்ஜின்ல பண்ணி தரோம். இல்ல நான் மோட்டர் இன்ஜின் எப்பவுமே மாத்தி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா 2யுமே பண்ணி தரோம். இதை விட சூப்பரா நான் டிராக்டர் வச்சிருக்கேன், எனக்கு இன்ஜினும் வேண்டாம் மோட்டரும் வேண்டாம் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு பிடிஓ அட்டாச் பண்ணி கொடுக்குறோம். ஸோ நீங்க உங்களோட டிராக்டர்ல பிடிஓ கனெக்ட் பண்ணி இந்த கொக்கோ ஷெட்டரை ஓட்டிக்க முடியும். நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன், மட்டை எங்க விழுகுதோ அந்த இடத்துக்கு நம்மளோட எம்டிஎம் கொக்கோ ஷெட்டரை கொண்டு போய் வச்சு அரைச்சிக்க முடியும்னு. அதுக்காக தான் ரொம்ப ஸ்பெஷலா 2 பெரிய டயர்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் லெஃப்ட் ரைட்டு திருப்புறதுக்காக ரொட்டேட்டிங் வீல் கொடுத்துருக்கோம். ஸோ ரொட்டேட்டிங் வீல் கொடுத்துருக்கும் போது வைப்ரேஷன் ஆகும்போது வண்டி முன்ன பின்ன நகருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. அதுக்காக தான் இந்த ரொட்டேட்டிங் வீல்ல லாக்கிங் மெக்கானிசம் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க கொண்டு போய் மிஷினை பக்கத்துல வச்சுட்டு இந்த டயர்ஸை லாக் பண்ணிட்டீங்கன்னா இங்க முன்ன பின்ன நகர்றது, ரைட் லெஃப்ட் நகர்றது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நம்ம கொக்கோ செட்டர்ல கிடையவே கிடையாதுங்க. இன்ஜினை பத்தி பார்த்தாச்சு, மிஷினோட பர்ஃபார்மன்ஸை பத்தி பார்த்தாச்சு, 2 டயரை பத்தி பார்த்தாச்சு. இதெல்லாம் ஓகே தான். மெயினான விஷயம் பிளேடை பத்தி நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு நல்லா புரியுது. அதனாலதான் இந்த பிளேடு நாங்க ஹார்டனிங் பிளேடு, அதுவும் டபுள் ஷார்பனிங் ஹார்டனிங் பிளேடு கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு மட்டையை போட்டாலும் சரி, தேங்காய் மட்டையை போட்டாலும் சரி, என்ன போட்டாலும் உங்களுக்கு நின்னு பேசுங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பிளேட் தான் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். 20 HP இன்ஜினுங்கிற, டபுள் ஷார்பனிங் ஹார்டனிங் பிளேடுங்கிற, இன்புட் ட்ரேல 1 அடி மட்டையே உள்ள போடலாங்கிற, கண்டிப்பா இந்த மிஷின் 2 லட்ச ரூபாய்க்கு மேல வரும்னு நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா இது 2 லட்ச ரூபாய் கிடையாதுங்க. 16 HP உச்சிப்பர் மத்த கம்பெனில என்ன ரேட்டோ அதே ரேட்டுக்கு 20 HPல நம்ம எம்டிஎம் கொக்கோ செட்டரை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பிரைஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் கொக்கோ செட்டருக்கு ஆஃபர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன்லங்க. ஆமாங்க, இப்போ கொக்கோ செட்டருக்கு 1 டே ஆஃபர் போயிட்டு இருக்கு. நீங்க கால் பண்ணி இன்னைக்கு புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் பிரைஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆமாங்க, இப்போ ஸ்கிரீன்ல டிஸ்பிளே இருக்க இந்த கூப்பன் கோட நீங்க கால் பண்ணி எங்க கிட்ட சொன்னீங்கன்னா இதோட ஆஃபர் பிரைஸ் என்ன, இதோட ஆக்சுவல் பிரைஸ் என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இன்னைக்கு மட்டும்தான் ஆஃபர் இருக்கு. ஸோ ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க.